எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து சிஆர்எம் வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டோம். நம்ம சிஆர்எம்மில் இருக்கிற முக்கியமான அப்டேட்டாக எல்லோரும் எதிர்பார்க்குறது நம்மளோட இ-சேவை சிங்க் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ ஒரு கஸ்டமர் ரிஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ணிடணும். இந்த மொபைல் நம்பரில் ஏற்கனவே கஸ்டமர் இருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் ஃபுல்லாக ஷோ ஆகிடும். பேர் இல்லை அப்படின்னா புதுசாக கஸ்டமர் நேம் ஆட் பண்ணிவிட்டு அதே ஃபோன் நம்பரில் சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் இதில் வந்து மேண்டரி ஃபீல்டுன்னு எதுவும் இல்லை. ஃபோன் நம்பர் மட்டும் தான் மேண்டரி ஃபீல்டு, மீது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ வந்து மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு என்ன சர்வீஸ்க்காக வந்தாங்கன்றதை ட்ராப் டவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்ளையில் இருக்குது அப்படின்றத இப்போதைக்கு மென்ஷன் பண்ணிடுறோம். ஃபாலோ அப் டேட்டுன்றது அடுத்து இந்த 3 நாள் 4 நாள் கழிச்சு தானே சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும், அதனால் அந்த டேட் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப், அதாவது ஏற்கனவே ஃபோன் நம்பர் அடிச்சோன்னே ஒரு பேர் வருது இல்லைங்களா, அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா ஃபுல்லாக அந்த ஃபோன் நம்பரில் ஃபேமிலியாக சேவ் ஆகும். அப்புறம் பேமெண்ட் டீட்டெயில், பேமெண்ட் வந்து நம்ம கொடுத்து சேவ் பண்ணுறதுனா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன காரணம்னா இப்போ ஒரு சில நேரம் வந்து இந்த மாதிரி பேமெண்ட்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும், நேரம் இல்லாமல் இருக்கும். இல்லை நான் ப்ராப்பராக எல்லா வரவு செலவும் நான் கணக்காக பார்த்துக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த பேமெண்ட் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மொத்தம் எவ்வளோ நம்ம சர்வீஸ் சார்ஜ் வாங்குகிறோம், ஏற்கனவே கஸ்டமர் பேலன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஓப்பனிங் பேலன்ஸில் வந்துடும். சார்ஜஸ் ஃப்ரம்ன்றது இப்போ இ-சேவையிலேருந்து பண்ணும்போது இ-சேவை வாலெட்லேருந்து ஒரு அமௌண்ட் டெபிட் ஆகும் இல்லைங்களா, அது தனியாக மென்ஷன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமரோட கம்ப்ளீட் பேஸ் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டில் சேவ் ஆயிரும். நீங்கள் இப்படி ஆட் பண்ணுற எல்லா கஸ்டமர் டீட்டெயிலுமே இந்த மாதிரி டேஷ்போர்ட்லேயே கஸ்டமர் போர்டுன்றதில் காட்டிடும். இது என்ன ஆர்டரில் காட்டும் அப்படின்னா இப்போ ரீசன்ட் ஃபாலோஸ் என்ன இருக்கோ அவங்களாம் டாப் லிஸ்ட் வந்துடுவாங்க. அதாவது இப்போ நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய கஸ்டமர், நாளான்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய கஸ்டமர்னு சொல்லி ஆர்டர் வைஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து தேர்ட் ரோவில் இருக்குது. இ-சேவை சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கோம், அப்டேட் ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ வந்து சிங்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த இ-சேவை லோகோ டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் சிங்க் ஆகும். சிங்க் ஆகிட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது வந்துடும். இப்போ இந்த சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆன சர்டிஃபிகேட்டு, ரிஜெக்ட் ஆன சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த மெயின் டேஷ்போர்டை விட்டு வெளியில் போயிடும். அங்கே நமக்கு சிங்க் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உடனே வாட்ஸ்அப்பில் கஸ்டமருக்கு இந்த மாதிரி மெசேஜ் போயிடும். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அது வந்துருச்சு அப்படின்றது. இந்த இடத்துல வர்ற ஈஸிநெட் பொது சேவை மையம் இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் சென்டர் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அது ஃபெச் ஆகி வரும். இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.